நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு 44 செஸ்ட் சாரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி வரைஞ்சி காட்ட போகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஸ்ட் சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1.5 மீட்டர் லைனிங் துணி தேவை. இதுதான் அந்த மெயின் க்ளாத். நாங்கள் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த சாரி ப்ளவுஸுடைய லென்த் வந்து 16 இன்ச்சஸ். அதோட ஒரு 1 இன்ச்சை கூட்டி நான் 17 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போடுவோம். எங்களோட ஷோல்டர் வந்து 16 அரை, இந்த பேக் நெக் வந்து 9 அரை. அதனால நான் 16 அரையிலிருந்து 2.5 மைனஸ் பண்ணிவிட்டு அதை வாரபடியே 2ஆல் பிரித்து நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஷோல்டர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா அதில் போய் பார்க்கலாம். இதில் வந்து நான் இவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து நிறைய இன்ச்சஸ் லேண்ட் வரைகிறேன். ஆம் ஹோல் வந்து 7 அரை நான் மார்க் பண்ணுறேன். சரிவு அரையோட சேர்த்து 7 அரை. நெக் வித் வந்து இது பாதி நீங்கள் வைக்கலாம், 3 அரை வரும். நான் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சி இன்னும் முள்ளுக்குள்ளே எடுத்து 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கேயே நாங்கள் அதே அளவு 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம். ஆம்ஹோல் லென்த் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் சரிவு 1/2 இன்ச்சு போட்டிருக்கேன். இங்கே இருந்து 44 செஸ்ட் அப்படியே 4ஆல் பிரித்தா 11க்கு மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா நான் இது பெரிய ப்ளவுஸ்ன்றபடியாக 2 இன்ச்சஸ் கேட்டிருந்தாங்க, கூட விட சொல்லினபடி நான் வைக்கிறேன். இதில் இருந்து இதை சென்டர் பண்ணிவிட்டு 3 அரை, இங்கே இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஆம் ஹோல் வந்து 44 4ஆல் பிரித்தா 11, 11லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். அதாவது 10 இன்ச்சஸ் வரணும். இங்கே பாருங்கள் 10 இன்ச்சஸ் சரியாக இருக்குது. அதனால் நாங்கள் இதை இப்படியே கட் பண்ணுவோம். வேஸ்ட் 38 4ஆல் பிரித்தா 9 அரை. நான் இதோட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். நாங்கள் இப்போ பேக் சைட் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். பேக் நெக் 9.5 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் இங்கே 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்படி ஒரு நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கட் மார்க் போடணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த ரவுண்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கேன். 12 இன்ச்சஸ் இருக்கு. ரவுண்ட் 12 இன்ச்சஸ். ஸ்லீவ் லென்த் 10 அரை. அதோட 1 இன்ச் கூட்டி நான் 11 அரைக்கு மார்க் பண்ணுறேன். இது 44ன்னு சொன்னபடியா 4.4க்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இது எங்களுக்கு 12 இன்ச்சஸ் இருக்கணும். நாங்கள் அளந்து பார்த்துனாங்க 12 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். அதிൻ്റെ அரைவாசி 6, அதிൻ്റെ அரைவாசி 3, இங்கால 9. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட போடுங்க. இங்கே வந்து சுற்றளவு வந்து இதில் 12 அரை, அது 2ஆல் பிரித்தா 6.25. நான் எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச்சஸ் வைக்கிறேன்.
இங்கே மேல் நோக்கி ஒரு அரை இன்ச்சியும் இந்த சென்டர்லேருந்து கீழ் நோக்கி ஒரு அரை இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 இன்ச் வர மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையினுடைய அளவு வரும். இதில் இருந்து இப்படியே இதோட ஆம்ஹோல் லென்த் நீங்கள் இதில் எந்த விதமான மாற்றங்களும் செய்ய வேண்டாம். இப்படியே வெட்டிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணினாலே இந்த ஸ்லீவ் வந்து சரியாக தான் இருக்கும். நான் இப்போ இந்த ஒரு ஸ்லீவ் தான் இப்போ கட் பண்ணினேன்னா ஏன்னா இது வந்து துணி குறைவாக இருக்குது. அதனால் நான் இப்போ இன்னும் ஒரு ஸ்லீவை இதில் வச்சு இன்னொரு ஸ்லீவ் நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் துணிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, இது வந்து இவ்வளவும் போதாது. நான் இதில் ஒரு ஒட்டு போட்டு தான் நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த துணியை நான் இதில் போட்டு நீங்கள் வேணுமானா ஒரு குண்டு பின்ன நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி போட்டு நீங்கள் இதை மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு இப்படி தான் நீங்கள் துணி போதாது போனால் இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி இருக்கலாம். துணி போதுமானதாக இருந்தால் நீங்கள் ஒரே நடையாகவே கட் பண்ணலாம். நான் இப்போ இது துணி போதாதுன்னு அப்படின்னால நான் இப்படி இதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு ஒரு ஜாயிண்ட் மட்டும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.